கொன்னது யாரு? என் அப்பா மாதிரி நினைச்ச என் அண்ணனை கொன்னது யாரு? அவங்களுக்கு உதவி பண்ணது யாரு? உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிய சாகடிக்கிறதுல தப்பே இல்லடா. உங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்தவங்கல்ல ஒருத்தனை கொண்டிருக்க. எங்க அண்ணன் சாகல. இந்த சுபாஷ் சந்திர போஸ் எப்படி உயிரோட இருக்காருன்னு ஜனங்க நம்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி என் அண்ணன் போஸும் உயிரோட தான் இருக்காரு. ஏய் என்னடா இலவச கலட்டி வாங்குற மாதிரி கும்பலா நிக்கிறீங்க? ஏய் மாணிக்கா அங்க போறா பூச தூக்கு மாட்டி சாக போறானடா. அவன் பாக்கு போட்டு சாவான் தான் நினைச்சேன். ஆனா தூக்கு போட்டு சாவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய் ஏன்டா இப்படி பேசுற? 1000 இருந்தாலும் அவன் உன் தம்பிடா. அப்போ 500 இருந்தா எனக்கு அண்ணியா? செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கடைசி ஆசை. நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதைக்கணுமா? நோ, உனக்கு புஷ்பலதாவுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பூசன்னு என்னுடைய நேம வைக்கணும். புஷ்பலதா இல்லைன்னா உங்க அழகுக்கு 1000 பொண்ணுங்க உங்க பின்னாடி வருவாங்க. பேக்ல போடா அவதா. சாரி அங்கிள், உங்க பொண்ணு எனக்கு இல்லைன்னு சொல்ல போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளா உயிரோட இருந்து மட்டும் நீ என்ன பண்ண? அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானடா. டேய் மாணிக்கோ, இப்போ நீ உன் தம்பிக்கு விட்டு கொடுக்க போறியா? இல்ல 4 பேரு கேண்டீன் முன்னால தூக்க மாட்டேன். டேய் என்னடா ஏதோ ஆயுத பூஜை தோரணம் தொங்க விடுற மாதிரி சொல்ற? ஏற்கனவே என் ஃப்ரெண்டு வேலு பல பிரச்சனைல இருக்கான். இந்த கேண்டீன் வேற ஒரு பிரச்சனை ஆக்கிடாதீங்கடா. நைனா இந்த பொண்ணை தம்பியை கட்டிக்கிட்டோம். டேய் சாயத்து கபூர் வந்து இந்த கரீனா கபூரை கட்டின்னு போ. இதுக்கப்புறம் நான் எதுக்கு சாவணும்? ஐ ஆம் ஹேப்பி. வாங்க சாவலியா? என்னாச்சு? பூஷன் தற்கொலை பண்ணிக்க போனா. தற்கொலை பண்ணிக்க போறானா? போடா ஃபூல், இந்த நேரத்துல மர்டர் பண்ண பாத்தியே. நல்ல வேளை பூசை பொளச்சிட்டான். நீ பொளச்சிட்டேன்னு சொல்றா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. புழல் ஜெயில பூவா தின்னு இருப்பேனா? பிரதர் இந்த கில்ப மறக்க மாட்டே பிரதர். பிரதர் அவதார் மாமா. டேய் குருஜி, டேய் அசிங்க மண்ட அப்பா வாங்கடா எல்லாரும் ஒண்ணா வா. கூட்டத்தை விளக்கப்பா. பக்கத்துல ஆளுக்கு வேணும். தலை வை. தலை சொல்லு, தலை சொல்லு. தலை சொல்லு. நீங்க யார் சார்? தள்ளி போங்க. எல்லாத்தையும் தள்ளி போக சொல்லியா சார்? இங்க ஒரு லெட்டர் இருக்கு சார். கொண்டு வா. என்ன லெட்டர் சார்? இது கொலையாளிங்க வச்சிருப்பானா சார்? எடுங்க எடுங்க எடுங்க. பக்கத்துல வாங்க. வாங்க வாங்க சார். வாசிங்க சார். நல்லா சத்தமா வாசிங்க சார். பிரஸுக்கு தெரியணும்ல. இவன் வெளி உலகத்துக்கு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் பயங்கர கொலைகாரன். இவன் யாரையாவது கொலை செய்தால் பிரேத பரிசோதனையிலும் கூட அது கொலை என்று கண்டுபிடிக்க முடியாது. இவன் தான் வேகா சிட் ஃபண்ட் சேர்மனை கொன்னவன். இவனும் இவனது கூட்டாளிகளும் சிட்ஃபண்ட் பணம் 100 கோடியை கையாடல் செய்துள்ளனர். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சிட்ஃபண்டில் செலுத்திய உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும் என்றும் இந்த சேர்மன் கொலையிலும் சிட்ஃபண்ட் கொள்ளையிலும் சம்பந்தப்பட்டவர்களை தப்பிக்க விடமாட்டேன், தண்டிப்பேன் என்றும் ஏசிபி போஸ் எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது வரைக்கும் என் பிளான்ல எந்த தப்புமே நடந்தது கிடையாது. அப்படி இருக்கப்ப எப்படி இந்த ஏசிபி தப்பிச்சான்? அப்போ அந்த எரிஞ்ச பஸ்ல ஏசிபி சாவல, தப்பிச்சிருக்கான். ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவாராம். அன்னைக்கு எப்படி கலவரம் நடந்துச்சு, அதுல போஸ் எப்படி தப்பிச்சான் அது தெரியணுமே. இருங்க, கலவரத்துல கண்டிப்பா டிவி காரன் கவரேஜ் பண்ணிருப்பா. இவன் எப்படி அங்க வந்தான்? போஸ் எரியிற பஸ்ல போடும்போது பாதி உயிர் இருந்துச்சுன்னு. ஏன்டா இத முன்னாடியே சொல்லல? ஹலோ, இப்ப போஸ் கிட்ட இருந்து போன் வந்துச்சு சார். என்ன சொன்னா? அடுத்ததா நம்ம சரகத்துல இருக்க பெரிய ஆபீசரை போடதான் சொன்னார் சார். நம்ம சரகத்தோட டிஎஸ்சி நீங்க தான். அப்ப நீங்க தானே பெரிய ஆபீசர். ஒருவேளை உங்களை சொல்லியிருப்பாரோ? யோயோ என்ன, நான் பாத்துக்கிறேன். முதல்ல நம்பர் ட்ரேஸ் பண்ணு. சரி சார். இருடி மாப்பிள்ள உனக்கு இருக்கு ஆப்பு. பாஸ் ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கான். அடுத்தது என்ன தான் கொலை பண்ண போறானா? கோயிந்தா கோயிந்தா. சி வாய போடுறான். இப்ப எப்படி அவனை பிடிக்கிறது? மேரேஜுக்கு நல்ல ஒரு குட்டையா முட்டையா? முட்டையும் இல்ல கொட்டையும் இல்ல, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்க சொல்றான். யாரா நீங்க? 4 பேருக்கு 3 சுமோல வந்திருக்கமே, நாங்கெல்லாம் வில்லனுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். டாடி இவங்க இல்ல, இந்த பொண்ணு. நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். என்னது? தூக்குங்கடா அவளை. பெரிய மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள,
என் பொண்ணை காப்பாத்துங்க ஐவார் புஷ்பலதா டூ ஏதாச்சும் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. நாம நடத்த போற இந்த கல்யாணத்துல எதிர்கோஷிங்க வந்து எந்த நேரத்திலையும் பொண்ணை தூக்க ட்ரை பண்ணலாம். சிவ சிவ சம்போ. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க. யாரும் யாரையும் கடத்திடக்கூடாது. அவளை தூக்கிட்டு போக எவனாச்சும் ஒருத்தன் வருவான். அப்படி வந்து அந்த பொண்ணு மேல எவனா கைய வச்சான்னு வையி, அவன் கைய வெட்டுங்கடா. மணிக்கோ யாரும் பார்க்கல, கூட்டிட்டு ஓடி வா. புடிங்கடா புடிங்கடா. தப்பு பண்ணுங்க. தேங்க்ஸ் மாமா. பெட்ரோல் இல்ல போடுறேன். அவதான் டேய் டேய் பண்ணாட பரதேசி, நான் இங்க பிரச்சனைல இருக்கிறேன். நீ பிக்னிக் வந்த மாதிரி அள்ளி குடிச்சிட்டு இருக்கியா? ஏதாவது பண்ற அறிவு கேட்ட அப்பனே நான் தான் பண்றேன். ஐயோ ஐயோ மகனே உன்னை. ஐயோ டேய் மைனே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. டேய் அங்க காலிடுறா. சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சு இங்க இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. ஐயோ அப்பவே நிக்க சொன்ன கேட்டு போச்சியா? அவன் தூக்கி ஓடி வா. சீக்கிரம் வா. ஏன் அப்படி பண்ற? உன்னை என்ன பூட்டி போய தெரியுமா? சிவ சம்போ சிவ சிவ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. டேய் டாடி ஓவரா ரியாக்ஷன் பண்ணாதடா, உயிர் எடுத்துட்டு போய்டுவாங்க. வேகமா வாடா. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. உலகம் இருகம் எழுந்து விட்டது. போ போ சந்தோஷமா போது உடனே பெற்று சந்தோஷமா வாழு. போ போய். டேய் நீ போல லாரில போடா ஃபுல் பொண்ணு போடா தாண்டா நான் போக. ஏய் நீ யாரலையா? இல்ல. அப்ப அவசரத்துல யாரடா லாரில ஏத்தி விட்ட? அட பாவி, சம்போ சிவ சம்போன்னு அசாம் போற வண்டியில அம்மா அம்மாவை அம்போடு ஏத்தி விட்டியாடா. அம்மா இது டிஐஜியோட வீடு. அவன் அங்கேருந்து புறப்பட்டதும் அங்கிள் நீங்க அவனுக்கு ஃபோன் பண்றீங்க. அவர் ஃபோன் பண்ணதும் நீயும் அஞ்சலியும் தனித்தனியா புறப்படுறீங்க. அவன் இங்க இருந்து இந்த சிக்னல்ல வந்து நிப்பான். அஞ்சலி உன் வண்டியோட நீ அவன் பக்கத்துல வந்து நிக்கிற. அதுக்கப்புறம் அவனை டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர. இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுவேன். நீயும் இவனும் அஞ்சலிக்கு பாதுகாப்பா போகணும். நாளைக்கு அவனோட கடைசி நாள். எல்லாருக்கும் டைம் ஞாபகம் இருக்குல்ல? 10:30 AM. அஞ்சலி மணி என்ன ஆகுது? இதான் வீட்டுக்கு வர நேரமா? யாரோட சுத்திட்டு வர? அப்பா. ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடின்னு போய் சொல்ல வேண்டாம். அந்த வேலை தானே பார்த்துட்டு வரேன். ஆமாப்பா வேலை. நோ, ஒருத்தனை எனக்கு பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காது. எனக்கும் அப்படிதான்ப்பா. ஒருத்தர் எனக்கு பிடிச்சதுன்னா கடைசி வரைக்கும் பிடிக்கும்.